அது இரண்டு துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்தியல்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால ஒரு RSS பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சதா வந்துருமா? அண்ணன் CPR அவர்கள் NDA கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நம்முடைய பாரதத்துடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே பேரை சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்க வழிமொழிஞ்சிருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று அந்த இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த இருக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் வேண்டுகோள். இதற்கு முன்பு பிரதீபா பட்டேல் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நிறுத்தப்பட்ட பொழுது அப்பொழுது NDA கூட்டணியில் இருந்த சிவசேனா பால் தாக்கரே அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பாக இண்டிபெண்டன்ட் வேட்பாளராக பைராங் சிங் சேகாவத் அவர்கள் நிறுத்திய பொழுது, ஆனால் எங்கள் மராட்டியினுடைய மகள் மகாராஷ்டிராவுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதீபா பட்டேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியிலிருந்து பிரதீபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த சரித்திரமும் நமக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இந்தி கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் CPR அவர்களோடு நிற்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் நம்மை பொறுத்தவரை நல்ல வேட்பாளர் தான். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜாக இருந்தவங்க, பல பணியில் இருந்தவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய CPR அண்ணனை பொறுத்தவரை கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆளுநராக, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்து பல மாநிலத்தில் பெரும் பெயரை வாங்கியவர். ஜார்க்கண்டில் எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்கிறாங்க அருமையான மனிதர். மகாராஷ்டிராவில் சிவசேனா, இன்னைக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா, பிரிவு சிவசேனா, அவங்களும் சொல்கிறாங்க நல்ல மனிதர்னு. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு. நிச்சயமாக அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து ஏகமனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு.